வணக்கம் நேயர்களே, இது அச்சும் அசலும். நாள்தோறும் நாளேடுகளில் அச்சாகும் செய்திகளின் அசல் தன்மையை அலசும் நேரலை நிகழ்ச்சி வழங்குவதற்காக சாமானியரின் குரலாய் நான் சிகாமணி. இன்று பல்வேறு முக்கிய செய்திகள் குறித்து விரிவான பார்வையை வழங்குவதற்காக திராவிட ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்று விடலாம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரா. சார், இன்றைக்கி தந்தியில் பார்த்தோம் அப்படின்னா பேனர் நியூஸ், கரூருக்கு 10ஆம் தேதி முதல்வர் பயணம் அவசர வழக்காக இன்றைக்கு விசாரணைக்கு வருது. முதலமைச்சருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் திமுக கொடுத்த இடையீட்டு மனு. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் தாவேக்க இணைப்பு விழாவில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசினதான் இதற்கான மூல காரணம்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு கரூரில் தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு வழக்கு இருக்குது, இதை கண்டிப்பாக முடிக்காமல் விட மாட்டோம் அப்படின்லாம் பேசியிருந்தார். இப்போது திமுக தரப்பில் பல்வேறு கோரிக்கைகளையும் இந்த மனுவில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி விசாரணைக்கு வருது. இது என்ன நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய முதல் நாள்லேயே எங்களுடைய அரசியல் எதிரி திமுகன்னு தான் தங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க. ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று களமாடி அதில் வெற்றி பெற்றுட்டார்கள். வந்ததற்கு பிறகும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பல பொதுவெளிகளில் பேசுகிற தாவேக்காவினுடைய அமைச்சர்கள் பலருமே திமுகனுடைய லஞ்ச ஊழல் கடந்த ஆட்சி காலத்தில் சிறந்த செயல்பாடு சட்டமன்றத்திலும் பொதுவெளிகளிலும் இதை பேசிட்டு வந்தார். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அந்த மாற்றுக் கட்சியின் இணைப்பு விழாவில் பேசுகிறபோது ரொம்ப ஆவேசமாகவும் ஆத்திரமாகவும் சொன்னார். எங்களுக்கு கரூரில் ஒரு தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கை தீர்க்காமல் விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது திமுகவுக்கான ஒரு பெரும் சவாலாக இருந்தது. இன்னொன்று வலைத்தளங்களில் மற்றதில் என்ன வந்ததுன்னா, 10ஆம் தேதி முதல்வர் விஜய் கரூருக்கு போகும்போது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கணும், அந்த கான்செப்டில் தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு நிறைய வந்தது. அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியல. ஆனால் இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த வழக்கு அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போகிற போது ஆக ஏதோ பெரிய அளவில் தாவேக அரசு திட்டமிட்டு இதை செயல்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் ஏற்கனவே இந்த வழக்கு என்பது பல்வேறு கட்டங்களில் சிபிஐ கூட 2 முறை முதலமைச்சர் போய் டெல்லியில் ஆஜராகி வந்தார். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதனுடைய நீட்சியாக இந்த வழக்கை எப்படி உச்சநீதிமன்றம் கையாள போகிறது? 10ஆம் தேதி அவர் போகாமல், முதலமைச்சர் போகாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அங்கே நலத்திட்ட உதவிகள் பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் வழங்குறதாகலாம் அறிவிச்சிருந்தாங்க. ஆக நமக்கு இது எதை நோக்கி போகிறது என்பது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். ஆனாலும் தாவேக வர்சஸ் திமுக அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு வேகமான எதிர்ப்பு நிலையில் இருக்கிறதுங்கிறது மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக சார், இந்த அளவுக்கு இதை வீரியம் அடையதுக்கு முக்கியமான காரணம் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயத்தை சொன்னார். போலீஸை வச்சு இந்த சம்பவத்தை திமுக அரசு பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதே மாதிரி அதெல்லாம் குறிப்பிட்டு தான் இப்போ திமுக இந்த இடையீட்டு மனுவில் என்ன விஷயங்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இது இப்போ சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களை சந்திக்கிறது எந்த விதத்தில் சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்றார் அமைச்சர், அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு செய்யணும் குறிப்பிடுறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, இந்த கரூர் சம்பவம் என்பது மற்ற மாவட்டங்களில் விஜய் போகிற போது நடக்காத ஒரு சம்பவம் கரூரில் நடந்ததுனால அந்த கரூர் பகுதியில் பிரபலமான செந்தில் பாலாஜியினுடைய அணுகுமுறை, செயல்முறை, அவருடைய நடைமுறையை பெரும்பாலும் எல்லோருமே தெரிஞ்சிருக்கும். அப்போ இதில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை தான் தாவேக கொண்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ இதில் யாரை பயன்படுத்தி என்ன மாதிரி பண்ணாங்க? ஏன்னா எல்லாருமே விசாரணையில் இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள ஒரு பெருசு அதில் ஹேஷியங்கள், வதந்திகள், அதை வச்சு நம்ம விவாதிக்கவே முடியாது. அப்போ இவர்கள் குற்றச்சாட்டினுடைய உண்மைத்தன்மை, தாவேகாவினுடைய குற்றச்சாட்டினுடைய உண்மைத்தன்மை, இவங்க தாவேக ஆனந்த் ஆகட்டும், ஆதவ அர்ஜுனா ஆகட்டும், முதலமைச்சர் விஜய் ஆகட்டும், எல்லோருமே போய் டெல்லியில் சிபிஐயில் மற்ற இடங்களில் ஒரு விசாரணையில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழக அரசுமே ஒரு குழுவை போட்டு ஏற்கனவே அதுக்கு ஒரு விசாரணைன்னு சொல்லி அதிகாரிகள் மட்டத்தில், காவல்துறையினர் மட்டத்தில் ஒரு விசாரணை நடந்திருக்கு. அப்போ இந்த விசாரணையின் முடிவில் தான் இதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிய வரும். ஏன்னா காவல்துறையை பயன்படுத்தினார்கள், அரசு அதிகாரிகளை பயன்படுத்தினார்கள், அந்த இது எல்லாமே ஆதவ அர்ஜுனா தொடக்க முதலே சொல்லி வருகிறார். ஆக இந்த குற்றச்சாட்டுகள் தாவேக தரப்பில் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் உண்மையா? தமிழ்நாடு அரசு அன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அந்த அரசு
அவர்கள் அரசு தரப்பில், ஏன்னா இங்கே தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகளே, காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளே பத்திரிகையாளர் சந்தித்து சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. தவேகா மீது அவர் தாமதமாக வந்தது, காவல்துறை நிறுத்த சொன்ன இடத்துல நிறுத்தாமல் அவர் போனது, இப்போ அந்த மாதிரியான காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து விசாரித்து இந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா சார். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பை ஒட்டி தான் முதலமைச்சர் போக போறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது முக்கியமான செய்தி, பெரும்பாலான எல்லா செய்தித்தாள்களையும் வந்திருக்கு. நேற்று முதலமைச்சர் வந்து நெம்மேலியில் இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை போய் நேரில் போய் ஆய்வு செஞ்சிருக்காரு. இது வழக்கமா அமைச்சர்களும் முதலமைச்சரும் ஆய்வு செய்யறாங்க, அந்த பணிகள் துரிதப்படுத்தப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். முதலமைச்சரும் இதை வலியுறுத்திருக்காரு. கூடிய விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து இதை கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு சொல்லி இதுல ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டின அந்த கல்வெட்டை வந்து அகற்றியிருக்காங்க. இதுக்கு சமூக வலைதளங்கள் அப்போவே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இப்போ அதிகாரிகள் தரப்புல நேற்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து பராமரிப்பு பணிக்காக இப்போ வந்து அந்த கல்வெட்டை வந்து அகற்றியிருக்கோம், கூடிய சீக்கிரம் ஒரு வார காலத்தில் வந்து திரும்பவும் அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு திட்டம் வந்து தொடங்குறாங்க அப்படின்னாக்க அது நிலுவையில் இருக்கும்போது அதை முடிச்சிட்டு அப்புறம் யார் வந்து திறந்து வைக்கிறாங்களோ அவங்களுடைய கல்வெட்டை வைப்போம்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே முரணாக இருக்குது. இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இல்லை, எந்த இடத்தில் கல்வெட்டு இருந்தாலுமே அதை அகற்றக்கூடாது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அதை வந்து ஒரு கல்வெட்டை வச்சிருக்கிறாரு. திட்டங்கள் அதை நிறைவேறுவதற்கு 3 ஆண்டு 4 ஆண்டு 5 ஆண்டுகள் ஆகலாம், ஆட்சி மாற்றங்கள் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பெயர் இருக்கிற அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம், அதற்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அடிக்கல் நாட்டி பணிகள் நடந்துகிட்டு இருந்தது. மீண்டும் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு தான் மிகப்பெரிய அளவில் நம்ம பார்த்துருப்போம் அந்த இதை திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கல்வெட்டுங்கிறது ஒரு ஓரமாக தான் இருந்தது, அதில் எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் இவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதனுடைய பூர்வாங்க பணிகளை தொடங்கி வைத்தவர்னு சொல்லி அதே ஈக்குவலாக ஒரு பெரிய கல்வெட்டை வச்சுருந்தாங்க. இந்த கல்வெட்டு பிரச்சனையை பொறுத்தளவில் திமுக எதிலுமே அரசியல் நடத்தும், அது இந்த விஷயத்திலையும் அரசியல் நடத்துவதற்கான முயற்சியில் இருக்கிறேன். கல்வெட்டை நிச்சயமாக அதை அகற்ற மாட்டார்கள். ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அந்த கல்வெட்டு என்பது. ஒரு மாநிலத்தின் முதல்வர் அடிக்கல் நாட்டியது அப்படிங்கிற போது ஆட்சி மாற்றம் இருந்தாலும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ அதிகாரம் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அதுதான் சரியானது. அமைச்சர் திரு செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருன்னா, திறந்து வைப்பவர் கல்வெட்டும் இருக்கும், அடிக்கல் நாட்டிய கல்வெட்டும் இருக்கும். பல அரசு அலுவலகங்கள், பல அரசு கட்டிடங்களில் இன்னும் நம்ம பார்க்கலாம். பல காலத்திற்கு முன்பு அடிக்கல் நாட்டி 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் திறந்து வைக்கிற பொழுது எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இந்த கல்வெட்டு என்பது நிச்சயமாக இருக்கும். அதனால் இது ஒரு சின்ன பிரச்சனை, இதையுமே அரசியலாக்குறதுங்கிறது தெரியல. இப்போ தாமு அன்பரசன் ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த கல்வெட்டு வரலைன்னா நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தையே நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன நினைவு வருதுன்னா, 70களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கன்னியாகுமரியில் அந்த வள்ளுவர் சிலைக்கு அவர் அடிக்கல் நாட்டி மத்திய அமைச்சர்லாம் வந்து ஒரு இருந்தது. ஸோ அதை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகள் வந்தது. ஆனால் ஏதாவது ஒரு பகுதியில் அந்த கல்வெட்டு இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த கல்வெட்டு பிரச்சனையிலுமே அதிகாரிகள் சொல்கிற மாதிரி திட்டப்பணிகள், ஏன்னா அதுக்கு ஒரு ஓரமாக கல்வெட்டு இருக்கும், அதிலிருந்து அந்த பில்டிங் கட்டுறதுக்கான வேலைகள்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு எந்த இடத்துல வைக்கணுமோ அதை வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை. இதை விட்டுட்டு மக்கள் பிரச்சனைகள், மக்களுக்கான விஷயங்களை எல்லா அரசியல்களுக்கும், ஆட்சி கட்சியானாலும் சரி எதிர்கட்சியானாலும் சரி. இப்போ இன்னொரு கல்வெட்டு பிரச்சனை சொல்கிறேன். 1971ஆம் ஆண்டு நெல்சன் மாணிக்கம் சிலையில் பாலவிநாயகர் கோயில்னு அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி பாலவிநாயகர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார்னு நம்ம போகிற போது வர்ற போதெல்லாம் அந்த கோயிலினுடைய நுழைவாயில் பக்கத்திலே இருக்கும். இப்போ புதிதாக அதை இடிச்சிட்டு பெரிய அளவில் ஒரு கட்டுமான நிறுவனம் அந்த கோயிலை கட்டி புனருத்தானம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை அந்த கல்வெட்டை ஒரு ஓரமாக உள்ளே வச்சிருக்கிறாங்க. அவர் முதலமைச்சர் திறந்து வைத்த அடிக்கல் நாட்டினார் அப்படிங்கிறது இருக்குது. எனவே இந்த கல்வெட்டு பிரச்சனையை பொறுத்தளவில் எந்த ஆட்சி வந்தாலும் அது
இருக்க வேண்டும், தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக பார்க்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ இவங்க இதுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணமாக இப்போ ஏற்கனவே பார்த்தோம், நான் முதல்வன் திட்டத்துலையும் அதோட பேரை வந்து மாற்றினாங்க. அதே மாதிரி முதல்வர் படைப்பாக்கம் அப்படிங்கிறது இந்த திட்டத்துக்கு வந்து இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு 9 கட்டிடங்களை கட்டுறதுக்கான டெண்டர் கொடுக்கும்பொழுது அதில் முதல்வருங்கிற பேரை வந்து நீக்கிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது இவங்க தொடர்ந்து தாவேக அரசு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு வருதாங்கிற ஒரு ஐயப்பாடு மக்களுக்கும் கூட வந்திருக்கிறது வெளிப்பாடாக கூட இதை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அடுத்து ஒரு செய்தி, முக்கியமான செய்தி. நேற்று காங்கிரஸ் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாணிக்கம் தாக்கூர் தேர்வானதுக்கு அப்புறமா இப்போது முதல் முறையாக செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. செயற்குழு கூட்டத்தில் பார்த்தோன்னா மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்னதான் கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் இருந்தாலும் கர்நாடகாவில் ஆட்சியே காங்கிரஸ் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வலிமையான கண்டனத்தை தெரிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் அந்தந்த மாநில பிரச்சனைகளில் தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் கர்நாடக காங்கிரஸ் மட்டும் இல்லை, கர்நாடகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் அந்த மேகதாது அணை பிரச்சனைன்னு சரி, காவிரி நதிநீர் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஒத்த கருத்தோடு தான் அவங்க பயணிக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அந்த கருத்து மாறுபாடுகள் அதிமுக, திமுக, காங்கிரஸ் மத்தியில் அந்த கருத்து மாறுபாடுகள் இருக்கும். பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள், விவாதங்கள் இதெல்லாம் தாண்டி மறுபடியும் ஒற்றுமைக்கு வந்துடுவாங்க. இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய முதலமைச்சர் நிறைவேற்றிய அந்த தீர்மானம் கூட எல்லாம் ஒரு மனதாக தான் நிறைவேற்றுது. கருத்துக்கள் பரிமாற்றம் என்பதும் யார் இதில் கூடுதல் அக்கறை செலுத்தினார்கள் என்பதும் பதிவு செய்வாங்க. திமுக தரப்பில் என்னவெல்லாம் நடவடிக்கை எடுத்தோனாங்க, அண்ணா திமுக தரப்பில் என்னவெல்லாம் நடவடிக்கை எடுத்தோனாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக வருகிற பொழுது இந்த அணை கட்டுவது என்பது தமிழக நலனுக்கு எதிரானது அப்படிங்கிறதுல ஒருமித்த கருத்தாக வந்தது. அந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் திரு ராஜேஷ்குமார், அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர் சட்டசபையில் பேசுகிற பொழுதே இது கர்நாடகா கட்டுறது அந்த இதை நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம் அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணியிருக்காரு. அதை காங்கிரஸினுடைய செயற்குழு கூட்டமும் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறது. இப்போ இந்த தீர்மானத்தை அவங்க டெல்லிக்கு அனுப்பி, டெல்லி வந்து கர்நாடகா காங்கிரஸுக்கு சொல்லி இது மாதிரி தமிழகத்துக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும். இந்த தீர்மானத்திற்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் நாம் பார்க்குறோம். எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்துக்கு மாநிலம் அந்தந்த மாநில மக்கள் நலன் கருதி செயல்படுவார்கள். எந்த கட்சியானாலும் இப்போ தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கிறது. அங்கே பாரதிய ஜனதா கட்சி இருந்தபொழுது காவிரி நதிநீர் பிரச்சனையில் அந்த மாநிலத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் வாழும் மக்களுக்கு உகந்த பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை அவர்கள் கையில் எடுத்தால்தான் அந்த மாநிலத்தில் அவங்க அரசியல் நடத்த முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த செயற்குழு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்குது, வரவேற்போம். இதில் இன்னொன்று என்னென்னா, தாவேக்காவோடு அமைச்சரவையில் இருந்துட்டு தாவேக்காவுக்கு ஒரு எதிர் நிலைப்பாட்டை கூட செயற்குழுல பேசினதான் நம்ம கேள்விப்பட்டோம். பத்திரிகைகளோடு வந்திருக்கு. அவங்க வந்து அதிமுகலேருந்து வருகிறவர்களை முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ப்பது உகந்ததல்ல அப்படிங்கிற மாதிரி கருத்து. இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது மக்கள் மத்தியில் நாங்கள் ஒரு தூய சக்தி, நாங்கள் வந்து தூய்மையான ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து இணைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு அதிருப்தி உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். அதுதான் சொல்கிறேன். இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் தான், அது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கினாங்கன்னா அதை சேர்க்கிறதுக்கு அவங்க யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்சி இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தூய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும், லஞ்ச ஊழலற்ற நேர்மையான ஆட்சியாக இருக்குங்கிற பொழுது ஏற்கனவே பொது வழிகளில் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி வழக்கு விசாரணையில் இருக்கிற அவர்களை சேர்ப்பது என்பது ஒரு நெருடலான விஷயந்தான். ஸோ அதை வந்து காங்கிரஸ் வந்து அதையும் ஒரு அம்சமாக எடுத்து இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மற்ற இடதுசாரிகள் மற்றவர்களும் கூட இந்த கருத்தை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேகா தரப்பில் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, வழக்குகள் இருக்குது, நாங்கள் அந்த வழக்குகளை அதை தள்ளுபடி செய்கிறதோ இல்லையோ அதில் தலையிடவே மாட்டோம். வழக்கு விசாரணைக்கு பிறகு தண்டனை வருகிற போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளியே போவோம், இல்லாட்டி நாங்கள் வெளியே தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் தாவேகாவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. இப்போ இருக்கிற குறைவான ஆதரவாளர்களை வச்சு இப்போ இடதுசாரிகள் 4 பேர் 5 வருஷம் இருப்போம்னாலுமே எந்த நேரத்துலையாவது விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, மக்களுக்கு விரோதமான போக்கை தாவேக்கா போகுது, எனவே இந்த நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் வெளியேற 4 பேர் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்ற போது அவங்களுக்கு ஆட்சியை தொடர முடியாத ஒரு அபாயகரமான நிலை வந்துடும். அப்போ தேவையான அளவுக்கு நமக்கு ஆதரவாளர்களை நம்ம தாவேக்கா சார்பாகவே கொண்டு வரணுங்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதற்கு ஆதரவாக தான் கிட்டத்தட்ட ஒரு 6 அதிமுக எம்எல்ஏ தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து அங்கே போயிருக்கிறாங்க. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு
அந்த மக்களுடைய ஆதரவை, தொண்டர்களுடைய ஆதரவை பெற்றுவிட்டு அவர்கள் இன்னொரு முகாமுக்கு போவது ஏற்புடைய செயல் அல்ல. அவங்க செய்கிறது தவறான விஷயந்தான், தவறான முன்னுதாரணம். ஜனநாயக ரீதியில் நீங்கள் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி கூட சொல்ல போகாமல் ஒரு ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு முகாமுக்கு போகிறீங்கன்னா அப்போ உங்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு இது ஒரு ஏற்புடைய செயல் அல்ல. இந்த நாம் நம்முடைய அரசியல் இருப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும், பதவி பொறுப்புகளுக்கு நம்ம பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் இவங்க செயல்படுறாங்க. இதுதான் பொதுவெளிகளில் தாவேகா மீது ஒரு தவறான புரிதலில் சரியான புரிதலோடு விமர்சனங்கள் பொதுவெளிகளில் அதிகமாக இருக்கிறது. அதை தவிர்ப்பது நல்லதுன்னு தான் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக சார். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தினமணியில் 9வது பக்கத்தில் நம்ம முன்ன பேசின அந்த செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த கட்சி இணைப்பு விழா விஜயபாஸ்கர்கள் 2 பேரும் இணைஞ்ச விழாவிலே பார்த்தோம் அப்படின்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து குறிப்பிட்டாரு, உங்கள் கண்ணெல்லாம் ஒரு பயம் தெரியுது, இந்த பயப்படாதீங்க, உங்களை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாரு. முன்ன நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அமைச்சர் நிர்மல்குமார் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னா அது வந்து நாங்கள் அரசு வந்து எந்த விதத்திலும் தலையிடாது, விசாரணைக்கும் சரி அவங்க மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கும் சரின்னு சொல்கிறாரு. இது ரெண்டுமே நம்ம ஒரு சேர பார்க்கும்பொழுது ரெண்டுமே முரணாக இருக்கு இல்லையா? நிச்சயமாக 54 ஆண்டுகள் ஆன கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக தொண்டர்கள் நலனுக்காக தொண்டர்களை வைத்து உருவாக்கின ஒரு மிகப்பெரிய அரசியல் பேர் இயக்கம். இந்த ஆண்டில் 40-50 ஆண்டுகள் இந்த கட்சியில் பயணித்தவர்கள் இப்படி போகிறாங்க. அவங்க கண்ணில் பயம் இருக்குன்னு ஒரு 2 வருஷமான ஒரு கட்சி கட்சிக்கு வந்து விட்டோம் என்பதனால் இது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் இருக்குல்ல, அது ஏற்புடைய செயலாக நான் பார்க்கல. இந்த கட்சியில் 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இருந்து பல்வேறு பதவிகளில் பொறுப்புகளில் இருந்தவர்கள் இந்த கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு அடிப்படை காரணம் என்பது இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்துகிற பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடு. கண்டிப்பா சார். அது தொடர்ந்து ஒரு செய்தி இருக்கு. நேற்று வந்து தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளோட அவர் சந்திப்பு நடத்தி அவங்க கூட கலந்து ஆலோசித்திருக்காரு. அதுல பெரும்பாலானவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களை கட்சியில் இணைங்க. ஏன்னா இப்போ தென் மாவட்டங்கள், அது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர்ல ஒரு தொகுதியில கூட அதிமுக வந்து வின் பண்ண முடியல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவரை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்தா பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நேத்து வலியுறுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்தோம், தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணி வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது அங்க இருக்கிறவங்களும் வலியுறுத்தக்கூடியது சின்னம்மா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாரையும் இணைக்கணுங்கிறது. இப்போ ஓரளவுக்கு இபிஎஸ் அதை நோக்கி நகர்ந்துட்டான்னு சொல்லலாமா? ஏன்னா நேத்து மீட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ், சின்னம்மா, டிடிவி இவங்களை பத்தின பேச்சு எடுக்கும் போதே முடிஞ்சது, அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லக்கூடிய இபிஎஸ் இப்போ அதை வந்து கேட்டு டிடிவி ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கார், அவர் எப்படி கூப்பிடுறதுங்கிற நிலைமைக்கு வந்திருக்காரு. இது நகர்றாருன்னு சொல்லலாமா? இல்லை, இந்த தோல்வி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். அந்த பாடத்தை உணர்ந்து கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை அவர் எடுக்கணுங்கிறது தான் அதிமுகவில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகளிலிருந்து கடைசி தொண்டன் வரைக்கும். அதுதான் ஒரு 10 தோல்வி 11 தோல்விக்கு பிறகும் பிடிவாதமாக இருக்கிறாரே அப்படிங்கிற அந்த விஷயத்தை முன்னெடுத்து தான் தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன்லாம் ஏன் இப்படி இருக்கிறாரு. இன்னொன்று, திமுக ஆதரவோடு கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற அளவுக்கெல்லாம் அவர் போயிட்டார். அப்படிங்கிற போது அவர் மீதான அந்த அதிருப்தி, கடுமையான கோபம், அதனால தான் இவங்க எல்லாருமே வெளியில் போகிறோம்னு சொன்னாங்க. இந்த கட்சி ஒரு நெருக்கடியில், ஒரு சிக்கலான நிலையில் இருக்கிற பொழுது இந்த கட்சியால் பயன்பெற்றவர்கள், பணம் பெற்றவர்கள் நிச்சயமாக இங்கிருந்து தான் போராடணும். போராடி ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் ஏதாவது நடத்தி கட்சியை சரியான திசைவெளியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். அப்போ சரியான திசைவெளியில் கொண்டு போகணுங்கிற பொழுது ஏற்கனவே விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி இருப்பவர்கள், அதிருப்தியாளர்கள் எல்லாரையும் சேர்த்தா அது ஒரு வலிமை மிக்க அதிமுக. முன்பு இருக்கிற தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது பெரிய கட்சியாக, மிகப்பெரிய கட்சியாக கொண்டு வந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த கழகத்தை தொடங்கிய பொழுது 1000 ஆண்டுகளை கடந்து இந்த கட்சி நின்று நிலைத்திருக்கும்னு பேசினார். அப்போ தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு அரசியலில் இங்கிருந்து பிரிந்து சென்றவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் பல்வேறு காலங்கட்டத்தில் எதிரான நிலைப்பாடு எடுத்த மூத்த முன்னோடிகள் பலரையுமே அவர்கள் அழைத்து அரவணைத்து கட்சி நலன் முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம் என்று செயலாற்றினார்கள். அந்த அணுகுமுறை எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை என்பதால் தான் இவங்க போகிறாங்க. அதனால தான் நான் சொன்ன இந்த 2 வருஷம் ஆன ஒரு அரசியல் கட்சி வந்து நமக்கு அடைக்கலம் கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குது இருக்குல்ல, அது ஒரு பெரிய மோசமான சூழல் தான். இதை நிச்சயமாக நம்ம ஏற்க முடியாது. இப்போ இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால்,
நமக்கு அரசியலில் பதவிகள் பொறுப்புகள் இருந்தால் தான். ஒரு 5 ஆண்டு எதிர்க்கட்சியாக இருந்தோம், ஒரு ஆட்சியில் இல்லை, இன்னொரு 5 ஆண்டுகள் எப்படி நம்ம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் போகிறாங்கன்னு பேசுகிறாங்க. 13 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 76ல் ஆட்சி போய் 89ல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தான் அவரால் வர முடியுது. ஒரு மிகப்பெரிய 11லேருந்து 21 வரைக்கும் இல்லை ஒரு மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரி, ஒரு பெரிய சாணக்கியன்னு பேசப்பட்ட கருணாநிதியை 13 ஆண்டுகள் அவர் தலைவர் புரட்சித் தலைவர் கோட்டை பக்கமே வர விடலை. அந்த 13 ஆண்டுகளும் கட்சி கட்டமைப்பை அப்படியே வச்சுருந்தார், தொண்டனை உயிர்ப்போடு வச்சுருந்தார் கருணாநிதி. நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதனால்தான் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட வேலுமணி, நத்தமசரன் உள்ளிட்ட அந்த முன்னணியினரும் சரி, நேற்றைக்கு கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் பகுதி செயலாளர் வந்து பேசியிருக்கிறார். ஏன்னா டெல்டா மாவட்டங்களில் பெரிய தோல்வி, டெல்டா மாவட்டம் இல்லை தென் மாவட்டம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கோம். அப்போ தென் மாவட்டங்களில் அதிக செல்வாக்கு உள்ளவர்கள் என்று கருதப்படுகிற திருமதி வி.கே. சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் கொண்டு வருவது என்பது கட்சி நலனுக்கு உகந்தது அப்படிங்கிற கருத்து இருக்குது. இதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, வெளியேற்றப்பட்டவர்கள் தான், அவர்களை ஒருபோதும் சேர்க்க மாட்டோம், இணைக்க மாட்டோம் என்றெல்லாம் பேசி வந்தவர் இன்று ஒரு மாற்று சிந்தனை, ஒரு சுய பரிசோதனைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரோன்னு. இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும், இறங்கி வந்து எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு, இன்னும் சொல்ல போனால் மூத்த முன்னோடிகள் அடங்கிய ஒரு குழு, ஒரு ஆலோசனை குழு, வழிகாட்டுதல் குழுவை போட்டு, குறிப்பாக செயற்குழு பொதுக்குழுவை போட்டு அங்கே ஜனநாயக ரீதியில் விவாதத்தை நடத்தி கட்சி வெற்றி பாதைக்கு போக வேண்டும் என இன்னொரு பெரிய சக்தி நமக்கு ஆட்சி கட்சியாக தாவேக்கா இருக்குது. இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் கடந்த 50-60 ஆண்டுகளாக போச்சு. இப்போ மூன்றாவதாக ஒரு சக்தி ஆட்சி கட்சியாகவே வந்துருச்சு. அப்போ திமுக, தாவேக்கா அந்த 2 கட்சிகளையும் வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து எல்லோரையும் அரவணைத்து, நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் கட்சி, நான் வைப்பதே சட்டம் என்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் மாறி எல்லா மூத்த முன்னோடிகளையும் கலந்து ஆலோசித்து எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு எது கட்சி நலனுக்கு உகந்தது, எது கட்சி வெற்றி பாதைக்கு போவதற்கு உகந்ததாக இருக்கும், அந்த அணுகுமுறையை, செயல்முறையை, நடைமுறையை நாம் கடைப்பிடிப்போம் என்று கருதுவாரேயானால் இந்த கட்சிக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அவரே சொன்னது மாதிரி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி கடந்த 2 மாதங்களாக பல விவாத களங்களில் நான் சொன்னேன், அதிமுக என்பது தொண்டர்களின் கட்சி. இங்கே 1.5 கோடி 2 கோடி பேர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டை இலை, இதை மட்டுமே முதலீடாக வைத்து, இதை மட்டுமே தங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து பயணிக்கிறார்கள். சில 100 பேர்கள், சில 1000 பேர்கள் போவதால் கட்சி இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு வெளியில் போகிற ஆட்கள் சொல்கிறாங்க. இனி எதிர்காலம் இல்லை அதிமுக என்பதால் வந்தோம். அதிமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் நிச்சயமாக இருக்கும். தலைமை வகிக்கிறவர் அதற்காக தன்னை தகவமைத்து கொண்டு அந்த நிலைப்பாட்டை எடுத்தாரே என்றால் அது நிச்சயமாக நடக்கும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி நிச்சயமாக வரும் என்று தான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக நேற்றைய கூட்டம் அவருக்கு ஒரு கண்ணை திறந்திருக்குன்னு சொல்லலாம். அதை நோக்கி நகர்வார நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து முக்கியமான செய்தி, இப்போ நம்ம செய்தித்தாள்களில் தொடர்ந்து பார்க்கும் பொழுது எல்லா பக்கமும் குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு செய்தி இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுதுல. தொடர்ந்து ஆரம்ப கட்டத்தில் கட்சி தாவேக்கா வந்து ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் திமுக தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. எதிர்க்கட்சிகள் மற்றவங்களும் அதிமுக, அமமுக எல்லாரும் குதிரை பேர குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா எம்எல்ஏக்களை திமுக வந்து குதிரை பேரம் பண்ணி இழுக்கிறாங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு வழக்கு ஊத்தங்கர எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த வழக்கில் இப்போ தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு. இப்போ நேத்து இன்னொரு புதிய குண்டை போட்டிருக்காங்க. என்னன்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனை வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு திரையரங்க உரிமையாளர் வந்து பேசி 50 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருக்கும் வான் கூப்பிட்ட மாதிரி ஒரு ஆடியோவையும் வெளியிட்டிருக்காரு. என்ன நடக்குதுங்க? இல்லை, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தாவேக்கா ஆட்சி அமைந்தவுடனே 6 மாத காலம் நாங்கள் அமைதி காப்போம், எந்த பிரச்சனையும் நாங்கள் பேச மாட்டோம்னாரு. ஆனால் அடுத்த நாள்லேருந்தே பல விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன தொடங்கினாருன்னா, இது 3 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்காது, எந்த நிமிடமும் தேர்தல் வரலாம், அவர்களே கவிழ்ந்து விடுவார்கள், எந்த நேரமும் தேர்தல் வரலாம், தயாராக இருங்கன்னு பேசிட்டாருன்னா, அப்போ தலைவருடைய எண்ணம், தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற ஆட்கள் யோசிக்கிறான். அது எப்படி தானே கவுளும், இருக்கிற ஒரு 10 தாவேக்கா எம்எல்ஏவை இழுத்துட்டோம்னா கவுழ்ந்துடும். ஸோ அந்த மனப்போக்கு வந்து விட்டதோ அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா திரு செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி, அவரை சார்ந்தவர்கள் ஒரு 9 பேர் கைது பண்ணிருக்காங்க.
இவர்கள் தாவேகா எம்எல்ஏக்கள்கிட்ட பேசியிருக்காங்க, 10 கோடி 25 கோடி 35 கோடி 50 கோடி வரைக்கும் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது பரபரப்பாக பேசப்பட்டு தொடர்புடையவர்களை காவல்துறை விசாரித்து அந்த ஆடியோ எல்லாம் பார்த்துட்டு விசாரித்து கைதுகள் அதிகமாக அவர்கள் பொழுது திடீரென திமுக தரப்பிலிருந்து எங்களையும் விலை பேசினாங்க, ஆஸ்டினை பேசினாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினாங்க, இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர்களை பேசினாங்க, 50 கோடி 100 கோடின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பவர்கள் ஆஸ்டின் ஆகட்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் ஒரு உறுதியான கொள்கை நிலைப்பாட்டில் இருப்பாங்க. இப்போ தாவேக்கால இருக்கிற புதியவர்கள், அவங்க அரசியலுக்கு புதியவர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள். ஆனால் திமுகவில் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் 8 முறை 7 முறை எம்எல்ஏவா, 4 முறை 5 முறை எம்எல்ஏவா, பல்வேறு பொறுப்புகள் இருந்தவர்கள். இப்போ அவங்களையும் இழுக்கிறாங்க தாவேக்காங்கிற பொழுது இதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நமக்கு புரியலை. இப்போ இது தொடர்பான வழக்குகளும் குதிரை பேரம் தொடர்பாக போயிருக்கு. இப்போ தாவேக்கா குதிரை பேரம் நடத்தி அவங்களை இழுத்தாங்கன்னா இந்த குதிரை பேரம் என்பது யார் யாரிடம் பேரம் பேசினார்கள், யாருக்கு எவ்வளவு தொகை மாறியது, இது எல்லாமே நீதிமன்றத்தில் போய் நிரூபித்து வரணும். கண்டிப்பாக சார். வெறும் இந்த விஷயங்களை மட்டுமே நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வர முடியாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. நிச்சயம் சார். நம்ம தொடர்ந்து நிறைய போயிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. பல்வேறு செய்திகள் குறித்து விரிவான பார்வைகளை வழங்கியமைக்கு நன்றி சார். நன்றி நன்றி. நேர்களே, அச்சு மசரம் நிகழ்ச்சியில் இன்று செய்தித்தாள்களில் வெளிவந்திருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய செய்திகள் குறித்து ஒரு ஆழமான பார்வையை திராவிட இயக்க ஆய்வாளர் துரைக்கண்ணு அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். மீண்டும் நாளை அச்சு மசரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.